ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென்ட்ரைவுக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து விண்டோஸ் 10லேயே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து எந்த விதமான தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் நீங்கள் எந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் போட்டிங்கனாலும் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஓப்பனே ஆகும். இது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பென்ட்ரைவ் தான் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். இப்போ எங்கிட்ட இருக்கிற 32 GB இருக்க பென்ட்ரைவ் வந்து நான் சிஸ்டத்தில் போட்டுறேன். நான் வந்து விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ எப்படி வந்து இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மவுஸை வந்து கர்சர் இருக்குல்லே, அந்த USB டிரைவில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், டர்ன் ஆன் பிட் லாக்கர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டிக் இருக்குல்லே, யூஸ் த பாஸ்வேர்டு அண்ட் அன்லாக் டிரைவ்ன்ட்டு, இதில் தான் நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுனா எப்படின்னா, நார்மலாக 1 2 3 அவங்க பேர் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. ஒன்று கேப்சலில் இருக்கணும், ஒன்று ஸ்மாலில் இருக்கணும், அப்புறம் நம்பர்ஸில் இருக்கணும், அடுத்து சிம்பிள்ஸில் இருக்கணும். இது இந்த மாதிரி மாடலில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கே வந்து கேப்சல், இது வந்து ஸ்மால், இது 1 2 3 அட்டு, இப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எடுத்துக்கும் பாஸ்வேர்டு. இப்போ நான் வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதில் வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன், மறுபடியும் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு, இதில் வந்து 3 ஆப்ஷன் கேட்கும். இது வந்து ரெக்கவரி கீ என்னங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்கல்ல, அதாவது இந்த பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு எதுக்குன்னா, நீங்கள் வந்து பென்ட்ரைவ் கொடுத்து பாஸ்வேர்டு செட் பண்ணோன்னே இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மறந்துட்டிங்கன்னா, இந்த ரெக்கவரி கீங்கிறது ஒரு கீ வந்து கொடுப்பாங்க. அந்த கீயை நம்ம போட்டு நாம் வந்து அந்த பாஸ்வேர்டு இல்லாத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்து பாஸ்வேர்டு வந்து மாற்றிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டெப்பாக. இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்லேயே டேரெக்டாக வந்து அந்த கீ, அந்த ரெக்கவரி கீ போய் சேவ் ஆயிரும். இது வந்து லோக்கல் கம்ப்யூட்டரில் சேவ் ஆகிறது. இது வந்து டேரெக்டாக வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. உங்கள்கிட்ட பிரிண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக அந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இப்படி வந்துடும். இந்த கீ மாத்திரம். இப்போ நான் வந்து சேவ் தான் பண்ண போகிறேன். ஓகே, சேவ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் சேவ்னு மட்டும்தான் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த பிட் லாக்கருக்கான கீ வந்து இதுதான். இப்போ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணோடனே இந்த ரெக்கவரி கீ இருக்குது பாருங்க, இதுதான் அது. சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா இந்த ரெக்கவரி கீயை வச்சு தான் நாம் வந்து பென்ட்ரைவ் வந்து அன்லாக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து கீ வந்து சேவ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்கிரிப்ஷன் அப்படியே இருக்கட்டும். இதில் எதுவும் மாற்ற தேவையில்லை, கம்ப்ளீட் தான். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் பென்ட்ரைவை. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் என்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து என்கிரிப்ஷன் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து என் பென்ட்ரைவ் ஒன் டைம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுறேன் செக் பண்ணுறதுக்கு. ரிமூவ் பண்ணிவிட்டேன், மறுபடியும் போடுறேன். இப்போ பாருங்கள், பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த பென்ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் இந்த பென்ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் இப்படி கிளிக் பண்ணோடனே இப்படி ரைட் சைட் கார்னர் மேலே தான் போகும். இப்போ நான் அதே பாஸ்வேர்டை வந்து காப்பி பண்ணுறேன். ஒரு நிமிஷம். இந்த மாடல் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தேன்ல, இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ அன்லாக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பென்ட்ரைவ் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து வேறு சிஸ்டத்தில் போட்டு நாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் காப்பி பண்ணி இதில் நான் வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு இதில் டேட்டா இருக்குது. இப்போ நான் வேறு சிஸ்டத்தில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து வேறு கம்ப்யூட்டரு. இப்போ நான் போடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், பென்ட்ரைவ்க்கான சிம்பிள் வந்துருச்சு. அதே மாதிரி அதுலேயே அந்த லாக் சிம்பிளும் இதுலேயே இருக்குது. இந்த லாக்கை வச்சா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து பிட் லாக்கில் மூலிமா பாஸ்வேர்டு கொடுத்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இது வந்து பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். அந்த கண்ணன் 1 2 3 அட்டுன்னு கொடுத்தோம்ல, இப்போ இது வந்து வேறு கம்ப்யூட்டரில் கொடுத்து உங்கள் டெஸ்டிங் பர்பஸ்க்காக இதை நான் வேறு செட்டில் போட்டு காட்டிகிட்ருக்கேன். ஓகே, அதே பாஸ்வேர்டு தான். அன்லாக் கொடுத்துட்றேன். நீங்கள் வேறு கம்ப்யூட்டரில் போகிறப்ப இப்படி தான் கொடுக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் காப்பி பண்ணி போட்ட உள்ள அந்த டேட்டா அப்படியே இருக்குது.
இப்போ மறுபடியும் இதே கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வேறு கம்ப்யூட்டரில் வந்து செக் பண்ணி பார்த்துருப்போம், பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. இப்போ சப்போஸ் இதுக்கு பாஸ்வேர்டு வந்து நம்ம மறந்துட்டோம்னா எப்படி வந்து அந்த ரெக்கவரி கீ ஒன்று சொல்லியிருந்தில்ல, அதை வச்சு எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் அது. சப்போஸ் இந்த பாஸ்வேர்டு வந்து நான் மறந்துட்டேன், இது எப்படி வந்து அன்லாக் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த பிட் லாக்கருங்கிற நோட் பேட் கீ இருக்குல்லே, இதுதான் அந்த ரெக்கவரி கீ. இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு சப்போஸ் பென்ட்ரைவ் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ண வாட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்டர் ரெக்கவரி கீன்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட்டு கொடுத்துரு. இப்போ அன்லாக். இப்போ பாருங்கள், அன்லாக் ஆயிடுச்சு. உங்கள் டேட்டாவும் சேஃபாக இருக்குது. பழைய பென்ட்ரைவ் மாரி எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பாஸ்வேர்டு எதுவும் வேண்டாம், எப்பயும் போல் நான் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். இந்த பென்ட்ரைவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்லாக் பண்ணிடுங்க. அன்லாக் பண்ணிவிட்டு அதேமாதிரி உங்கள் மவுஸை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் பிட் லாக்கர்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிட் லாக்கர் ஆஃப்னு இருக்குல்ல, டேர்ன் ஆஃப் பிட் லாக்கர்ன்ட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ன் ஆஃப் பிட் லாக்கர் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து டீக்ரிப்ஷன் வந்து ஆயிடுச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ ஓப்பன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எப்பயும் போல் நார்மல் பென்ட்ரைவாக ஆயிடுச்சு.